ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதை பார்க்கும்போது அடடா இதுனா நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நம்ம இருந்துச்சு அதை நம்ம சிஸ்டராக ஒருத்தங்க கமெண்ட்ஸை போடாங்க. பார்த்தீங்களா? அதை பார்த்து இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதில் வேறு வந்துட்டு இந்த காவிய காதலுக்கு ஒரு ப்ரொமோ வேறு. அப்படியே அவங்க வந்து பேசுகிறதும் நான் ஒன்றும் நினைக்காம கேம் விளாண்டு நான் நல்ல பேர் வாங்கி போயிருப்பேன், ஆனால் என் மனசுக்குள்ள நீ தான் இருக்கின்ற மாதிரி அவங்க ஒரு பில்டப்பு. அடடா முடியல சாமின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? ஒரு முடிய வேணாம் அப்படின்ட்டாரு. என்னடா அண்ணனை பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து அரோரா மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சரி, என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ துஷார், அதுக்கப்புறம் அரோரா, இந்த பக்கம் யார் நம்ம இவங்க பேர் வந்து ஆதிரை, பக்கத்தில் வந்து நம்ம திவ்யா அப்படி மல்லாக்க பார்த்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது துஷார் வந்து நான் வந்து ஆக்சுவலாக இவளுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனலாக ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அரோராக்கு இவன் வேற எதே எதிர்பார்த்துட்ருக்கா. அந்த தலை ரூமில் நடந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு ஓகே, அதை கொடுத்தது வந்து பிடிச்சிருந்தது, அதை நான் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவள் வேறு எதுவும் எதிர்பார்க்குறாளே, அது எப்படி அப்படின்னும் போது பிக் பாஸ் கேட்குறாரு, என்ன படிச்சிங்க அச்சுயோன்னு சொல்லிட்டு ஒரு பதறாரு. இல்லை பிக் பாஸ், பழைய விஷயத்த ஒன்று எழுதி கொடுத்துருந்தா அதை கவனிச்சு அது யார் மூலமாக அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு. உடனே அரோரா உள்ளே போந்து, இல்லை பிக் பாஸ் அது வந்துட்டு பழைய பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், அதை விட்டுருங்க அப்படின்னு. சரி இருக்குது டீமுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. உடனே இவர் வந்துட்டு நான் தான் சொன்னேன் வெளியில் எனக்கு இருக்குன்னு ஆதரி, அதை நீ சொல்லு, அவளுக்கெல்லாம் சொல்லி புரியவை, நான் சொன்ன அதை கோவப்படுவான்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இவங்களுக்கும் இருக்கிற விஷயத்த வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாரு துஷார் வந்துட்டு அரோராவை பார்த்து சொல்கிறாரு, எல்லாமே ஓகே தானே அப்படின்போது கண்ணா காமிக்கிறேங்க, சொல்லாத விடு, ஆல் குட் துஷார் அப்படின்னு. உடனே பிக் பாஸ் அங்கே ஏன் கண்ணை காமிச்சு பேசுனீங்கன்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே வெளியில் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் போல இருக்குது. அதில் இங்கே வேணா வந்துட்டு அவர் துஷார் கிளியராக தான் இருக்கார். இந்த அம்மா தான் வந்துட்டு புதுசாக ஒரு ட்ராக் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பாரு துஷார் 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 ஐயோ. அன்றைக்கே வந்து ரியா வந்து அழகாக சொல்லிட்டு போனாங்க, எதுக்கு நீ அவர் லவ் பண்ண இல்லை, அப்புறம் எதுக்கு துஷார் துஷார்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு போனாங்களா இல்லையா? அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு என்ட்ரி பற்றி பேசுகிறாங்க, யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு. அதில் வந்து நம்ம ஆதரை வந்து ரொம்ப சொதப்பலாயிடுச்சு, அந்த வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த எஃப்ஜே பண்ண வேலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா நான்லாம் வந்து துஷாரை வந்து என்ட்ரி வேறு மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் எதிர்பார்ப்பா ஓ இமேஜினெல்லாம் நீ இப்போ நினச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதரை கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு நான் வந்து உனக்காக வந்து அவ்வளோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தா நீ வந்துட்டு அப்படின்னும் போது இல்லை இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுடா, அது அப்போ இது இப்போது நீ நல்லா தான் பண்ணன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. இவர் கை கொடுக்க மாட்டேறா, ஐயோ அப்படின்னு கை எடுக்கிறேன். இவங்க ஷாக் ஆகிறாங்க, என்னோட கை கொடுக்க மாட்டேன்னு, ஒரு முடிய வேணாம் அப்படின்றாரு. எனக்கும் செம்ம சிரிப்பு. ஏடா அண்ணனை பொசுக்கிட்டு இப்படி திட்டிவிட்ட, ஓகே ஏன்டா சார் அப்படி சொன்னேன், ஒரு முடியுன்னு சொல்கிறான், அதை புரிஞ்சுக்குங்க, நல்லா தமிழ் வார்த்தையில் சொன்னார். ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னா வேணாம்ப்பா எதுவுமே வேணான்றாரு. அப்போ எல்லாமே இந்த அம்மாவாக வந்து கதை திரைக்கதை வசனம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக இதை வச்சே வந்து ஓட்டியிருக்காங்க, 20-30 நாளாக துஷார்னு. எனக்கு என்னென்னா இந்த துஷார் எப்போ வந்துட்டு இங்கே வந்து பிறந்தார் திரும்ப இந்த வார்த்தை. கமருதீனும் இந்த அம்மாவை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது துஷார் வார்த்தை வரல. கமருதீன் திரும்ப விஜய் பார்வதி பக்கம் வந்துட்டு போய் ஒரு நாள் வந்துட்டு ஃபேமிலி மோர் தென் ஃபேமிலின்னு அப்படி ஒரு வார்த்தை விடும்போது தான் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து பிரிவாங்க. அப்போ தான் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு கமருதீன் மேலே தான் இருக்குது, இது துஷார் மேலே தான் ஃபீலிங் இருக்குது, கமருதீன் மேலே கிடையாதுன்னு சொல்லிட்டு கமருதீன்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அப்போ வந்து ஆரம்பித்தாங்க, அப்போ வந்து துஷாரை பார்க்கணும். இப்போ துஷாரே சொல்லிட்டார், எனக்கு ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்குமான்ற மாதிரி சொல்லிட்டார். இப்போ எங்கே போவாங்க, என்னத்த சொல்ல? இதெல்லாம் ஒரு கேம் பிளேவாக வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்க. அந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல. இவங்க இது வரைக்கும் பண்ண கேம் பிளேயில் பாருங்களேன், டாஸ்கில் வந்துட்டு 2-3 டாஸ்க் செமையாக பண்ணியிருப்பாங்க, 2-3 டாஸ்க் மொத்த த்ரோட் சீசன். அதுக்கப்புறம் துஷாரை வச்சு பேசியிருக்காங்க. கமருதன் கிட்ட அவங்களோட ட்ராவல் வந்துச்சு, விஜய் போகிறது குறை சொன்னாங்க. வேறு என்ன இருக்குதுல்ல? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது ஆனால் அதாவது நம்ம கானாவனத்து கொடுத்த அல்வா விட இது பயங்கரமான அல்வாவாக இருக்குது. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.